கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழகாக கானான் தேசத்திற்கு வழிநடத்தி வருகிறார். ஆண்டவர் அவர்களை நடத்தினார், போஷித்தார், பாதுகாத்தார், ஆதரித்தார். ஸ்தோத்திர வனாந்திரத்தில் நடத்தி வந்தார், மகிமையான காரியங்களை செய்தார். ஆனாலும் சாமுவேலின் காலத்தில் எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேண்டுமென்று சொல்லி அவங்க தேவ சமூகத்தில் ஒரு கோரிக்கையை, ஒரு மன்றாட்டை வைத்ததினாலே ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். நான் ஆளாதபடி என்னை தள்ளினார்கள். அதனால் அவங்களுடைய விண்ணப்பத்திற்கு கேட்பே, அவர்களுடைய மன்றாட்டு கேட்பே, அவர்களுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிற்பாடு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் தேவ சமூகத்திலே தேவ மனிதனிடத்தில் போய் எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரிலாக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இப்ப சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு இஸ்ரவேல் மக்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் மக்கள் அவர் ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை. 10ஆம் அதிகாரம் 27 சொல்லுகிறது, ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி காணிக்கைகளை கொண்டு வராமல் அவனை புறக்கணித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவனோ காது கேளாதவனை போல் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சவுல் ராஜாவாக வருவதற்கு காரணமாய் இருந்தது இஸ்ரவேல் மக்களுடைய கோரிக்கை தான் ஒரு காரணமாய் இருந்தது. அப்ப சவுல் ராஜாவா வருவதற்கு மிக முக்கிய காரணம் இஸ்ரவேல் மக்கள். அவங்க விரும்பினபடியால், அவர்கள் கேட்டுக்கொண்டபடியால், அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தபடியால் தான் ஆண்டவர் அவர்களை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் நடந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யார் எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்களோ அவர்களே அந்த ராஜாவை புறக்கணிக்கிறார்கள். அவர்களே அந்த ராஜாவை நிந்திக்கிறார்கள். அவர்களே அந்த ராஜாவை அசட்டை பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள். இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது தேரை இழுத்து தெருவில் விட்டது போல அமைதியாய் இருந்த சவுலை ராஜாவாக உள்ளே வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த இஸ்ரவேல் மக்கள் தான். ராஜாவாக வருவதற்கு இஸ்ரவேல் மக்கள் ஒரு காரணமா இருந்தாங்க. ஆனால் அதே ஜனங்கள் ராஜாவை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தார்கள். இவரை ராஜாவாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மறுத்தார்கள். அப்ப நடந்த ஒரு காரியம் பாருங்க, எந்த ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களோ அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள். ஆனால் இந்த இடத்துல சவுல் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சவுல் காது கேளாதவனை போல் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவமானங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, தூஷிப்புகள் வந்தது, விரோதங்கள் வந்தது. நிறைய பேர் நிந்தித்தார்கள், அசட்டை பண்ணினார்கள். ஆனாலும் சவுல் காது கேளாதவனை போல் இருந்து ஸ்தோத்திரம் குறிப்பிட்ட காலம் வருகிற வரைக்கும் அவர் தேவ சமூகத்திலே, அதாவது கர்த்தருடைய கரத்திலே காத்திருந்தார். அருமையான பகல் வேலை தளர்ந்து போகாதே, உன் தலைமையேற்கும் காலம் வரும் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் கூட ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுலை ராஜாவாக ஜனங்கள் அங்கீகரித்துக் கொள்ளவில்லை. அப்ப 10ஆம் அதிகாரத்திலே சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஜனங்கள் அவரை அசட்டை பண்ணினார்கள், நிந்தித்தார் என்று வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் யாபேசை முற்றுகை போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய தீமை வருகிறது, ஒரு நெருக்கடி வருகிறது. இப்போ இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, தப்புவிக்க
விடுவிக்க ஒருவரும் இல்லை, ரட்சிக்க ஒருவரும் இல்லை. அப்பொழுது அந்த சத்துருக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாங்க, 7 நாள் எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, 7 நாள் ஒரு கால கெடுவை கொடுங்க, அந்த 7 நாட்களுக்குள் எங்களை ரட்சிப்பதற்கு, எங்களை காப்பாற்றுவதற்கு, எங்களை தப்புவிப்பதற்கு ஒரு மனிதன் வராத பட்சத்திலே நாங்களும் அடிமைகளாய் இருப்போம் என்று சொல்லி அந்த வார்த்தையை கொடுக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே சவுலுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. திட்டங்களை வகுக்கிறான், ஜனங்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்துகிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். இது நிமித்தம் இஸ்ரவேல் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜெயம், மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்ப அந்த அற்புதம் நடந்ததுனாலே 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 15வது வாக்கியம் சொல்லுகிறது, அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலி செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்திலே அவர் சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, சவுலை ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை, அசட்டை பண்ணினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே 15வது வாக்கியத்திலே சவுலை கில்காலுக்கு அழைத்து சென்று அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பலிகளை செலுத்தி அன்றைய தினத்தில் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப 10ஆம் அதிகாரத்தில் அசட்டை பண்ணுகிறார்கள், 11ஆம் அதிகாரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் சவுல் தளர்ந்து போகவில்லை, சவுல் சோர்ந்து போகவில்லை, சவுல் நிந்திக்கப்பட்டாலும் அவமதிக்கப்பட்டாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், உங்கள் தலைமையை அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல உங்கள் ஊழியத்தை அநேகர் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். உங்களை ஒரு ஊழியக்காரனாகவோ அல்லது ஒரு பாஸ்டராகவோ அநேகர் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். உங்களை வேலை செய்கிற இடத்துல அநேகர் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். நீங்கள் தங்கியிருக்கிற பகுதியில், வாழ்கிற தேசத்தில், வாழ்கிற பட்டணத்தில், வாழ்கிற கிராமத்தில் உங்களை ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஒரு நண்பனாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்ள இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல மற்றவர் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். யார் என்று வேண்டுமானாலும் பேசலாம், உங்களை நிந்திக்கலாம், விரோதிக்கலாம், பகைக்கலாம், தூசிக்கலாம். அந்த சவுல் மூலமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யார் உங்களை நிந்திக்கிறார்களோ, யார் உங்களை தூசிக்கிறார்களோ, யார் உங்களை அசட்டை பண்ணுகிறார்களோ, யார் உங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் உங்கள் தலைமை ஏற்கிற காலம் வரும். உங்களை ஒரு தலைவராக, உங்கள் தலைமையை ஏற்கிற ஒரு காலம் வரும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்ப அந்த தலைமையேற்கிற காலம் வருகிற வரைக்கும், ஜனங்கள் உங்கள் தலைமையேற்கிற காலம் வருகிற வரைக்கும், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் தேசத்தார் உங்கள் தலைமையேற்கிற வரைக்கும் நீங்கள் தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். பாருங்கள், 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் 27வது வசனத்திலே நிந்தித்தார் என்று வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு சமாதான பலிகளை செலுத்தி மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலம் இருக்குமானால் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம் வரும். உங்களை தூசிக்கிற ஒரு காலம் இருக்குமானால் உங்களை துதிப்பாடுகிற ஒரு காலம் வரும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், மிகுந்த அவமானங்களோடு, மிகுந்த காயங்களோடு, மிகுந்த வருத்தங்களோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ தளர்ந்து போகாதே, உன் தேசத்திலே தளர்ந்து போகாதே, உன் கிராமத்திலே தளர்ந்து போகாதே, உன் ஊழிய ஸ்தலத்திலே தளர்ந்து போகாதே, உன் வீட்டிலே நீ தளர்ந்து போகாதே, வேலை செய்கிற இடத்திலே தளர்ந்து போகாதே. உன்னுடைய தளர்வுக்கு யார் காரணமோ, உன்னை நிந்திப்பதற்கு யார் காரணமோ, உன்னை அவமதிப்பதற்கு யார் காரணமோ அவர்களே உன் தலைமை ஏற்றுக் கொள்ளுகிற காலங்கள் வரும். அது வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அப்ப சவுல் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவமானப்படுத்தினாங்க, நிந்தித்தாங்க, தூசித்தாங்க. ஆனாலும் சவுல் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. அந்த அவமானங்களை நினைத்தவர் கவலைப்படவில்லை, துக்கத்தை குறித்து கவலைப்படவில்லை. தாவீது சொன்னது போல, ஸ்தோத்திரம், கர்த்தர் அனுமதித்திருந்தால் அவர்கள் நிந்திக்கட்டும் என்று சொல்லி சவுல் விட்டுவிட்டார். ஆதலால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது அவமானங்கள் ஆசீர்வாதங்களாக மாறினது, நிந்தைகள் ஆசீர்வாதங்களாக மாறினது. அசட்டை பண்ணினவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை தளர பண்ணினவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை விரோதித்தவர்கள், உங்களை பகைத்தவர்கள் எல்லாருமே உங்களை தலைமையேற்றுக் கொள்ளுகிற ஒரு காலம் வரும். உங்கள் தலைமையேற்கிற ஒரு காலம் வரும். அது வரைக்கும் கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கிருங்கள். அப்ப சவுல் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சவுலை ஏன் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், அந்த குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது ஏன் அவங்க ராஜாவாக ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சவுல் மேல் இருந்த அபிஷேகம் ஒரு காரணமாய் இருந்தது.
அப்ப காலங்கள் வந்த பொழுது சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், சவுலின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. அப்ப நீங்களும் நானும் அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இறங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் தலைமையேற்கிற ஒரு காலம் வர வேண்டும் என்று சொன்னால், அங்கீகரிக்காத தேசத்தில், அங்கீகரிக்கப்படாத இடத்துல ஜனங்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், அபிஷேகம் உங்கள் சிரசின் மேல் இருக்க வேண்டும். 2வது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்க வேண்டும். 3வது, வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, சவுல் தீர்க்க தரிசனம் உரைத்து வேறு மனுஷன் ஆனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நீங்களும் நானும் புதிய மனிதனாக, புதிய சுபாவமுடையவர்களாய் வாழ வேண்டியது அவசியம். அதே போல 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு வேறு இருதயம் கொடுக்கப்பட்டது, அவன் வேறு இதயம் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய கடினமான சுபாவங்கள் மாறணும், ஜென்ம சுபாவங்கள் மாறணும். அவனுக்கு வேறு இருதயம் கொடுக்கப்பட்டது. 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம், சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை அபிஷேகம் பண்ணினதை அவனுடைய சிறிய தகப்பனுக்கு மறைத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உயர்த்துகிற காலம் வருகிற வரைக்கும், ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற காலம் வருகிற வரைக்கும் உங்கள் தரிசனங்களை, உங்கள் திட்டங்களை, சில காரியங்களை நீங்கள் மறைக்கிறவங்களா இருக்கணும். ஒரு ஆவிக்குரியவனுக்கு முக்கியமான காரியமே காரியங்களை மறைக்க தெரியணும், ரகசியங்களை மறைக்க தெரியணும். பாருங்கள், யோசேப்பு தன் சொப்பனத்தை மறைக்காததனால் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி கொண்டார். ஆனால் சவுலோ சாமுவேல் தன்னை அபிஷேகம் பண்ணினதை சிறிய தகப்பனுக்கு மறைத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக 10ஆம் அதிகாரம் 21, 22 பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஜனங்களாக தங்களை அழைக்கிற வரைக்கும் அவன் ஸ்தோத்திரம் தாளவாடங்களிலே மறைந்திருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிற வரைக்கும், உயர்த்துகிற வரைக்கும், ஜனங்கள் தேடி வருகிற வரைக்கும், ஆண்டவர் உயர்த்துகிற வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் தேவ சமூகத்திலே மறைந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே போல 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சத்துருக்கள் விரோதமாக எழும்பி வந்த பொழுது, ஜனங்கள் எல்லாரும் அழுத பொழுது அவன் சத்துருக்கள் மேல் கோபம் அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தன் ஜனத்துக்கு ஆபத்து வந்த பொழுது, தன் ஜனத்துக்கு நிந்தைகள் வந்த பொழுது அவன் சத்துருக்கள் மேல் கோபம் அடைந்தான். மோசே கூட பாருங்க, சகோதரன் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் மேல் கோபப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், என்னை பின்பற்றி வராதவனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று எச்சரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சவுல் எச்சரிக்கிறவனாயிருந்தான். 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே யுத்தங்களை நடப்பிப்பதற்கு அவன் திட்டங்களை வகுத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப உங்கள் தலைமையேற்கிற ஒரு காலம் வர வேண்டுமானால் திட்டங்களை தீட்டுகிறவர்களாக, திட்டங்களை வகுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது 11ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறது, மிகப்பெரிய வெற்றியை, ஆண்டவர் ஜெயத்தை சவுலுக்கு கொடுத்திருந்தார். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, சவுலை ஏற்றுக்கொள்ளாதவங்க கொலை செய்யப்பட வேண்டும் என்று. ஆனா சவுலோ கொலை செய்வதற்கு அனுமதிக்காமல் எத்தனை பேரை அவமதித்தாலும் சரி, நிந்தித்தாலும் சரி, தூஷித்தாலும் சரி, ஒருவரும் கொல்லப்படக்கூடாது என்று சொல்லி சவுல் எல்லாரையும் மன்னித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நட்பண்புகள், இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள், இப்படிப்பட்ட நல்ல கேரக்டர் சவுலுக்குள் இருந்ததனாலே ஸ்தோத்திரம், குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது, குறிப்பிட்ட நாட்கள் வந்த பொழுது யார் நிந்தித்தார்களோ, யார் தூஷித்தார்களோ அவர்களே சவுலின் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். கில்காலுக்கு அழைத்து சென்று ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அன்றைய தினம் சவுலுக்காக சமாதான பலிகளை செலுத்தினார்கள். அன்றைய தினம் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் உங்களை அசட்டை பண்ணினார்களோ, யார் உங்களை அங்கீகரிக்காமல் போனார்களோ அவர்களே உங்கள் தலைமை ஏற்றுக் கொள்ளுகிற காலம் வரும். அது வரைக்கும் சவுல் காது கேளாதவனை போல் இருந்தது போல நீங்களும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள், பலத்த கரத்தில் அடங்கிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைய சவுலை அநேகர் அசட்டை பண்ணினார்கள், புறக்கணித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அந்த குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது சவுலின் தலைமையை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள், எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில், எந்த வேலை செய்கிற ஸ்தலத்தில், எந்த கிராமத்தில், எந்த ஊழிய ஸ்தலத்தில் ஜனங்களால் அங்கீகரிக்கப்படாமல் இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, நிந்திக்கப்படுகிறார்களோ, ஆண்டவரே அசட்டை பண்ணப்படுகிறார்களோ, அந்த இடத்துல இவர்களுடைய
தலைமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. மன கவலைகள், பாரங்கள், சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஆண்டவரே. வெட்கப்பட்ட இடத்திலே அப்ப சகல தேசங்களிலே புகழ்ச்சியும் கீர்த்தியாக வைக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே இடத்துல இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன், கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன், தளர்ந்து போகாமல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் இடத்துல தலைகளை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.